விசேஷமாக இன்றைக்கு ஒரு 2 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே அவர் 2 விதமான நினைவுகளை, மனுஷனுடைய நினைவுகளை ஆண்டவர் அழிக்கிறார். அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் உயிரோடு எழுந்து அழித்த 2 கற்பனைகள் கற்பனைனா யோசனைகள், அழித்த 2 யோசனைகளை குறித்து உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்திலே நாம் 19வது 20வது 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 15வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். நீங்கள் அப்படியே 19வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலையும் வல்லமையிலையும் தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணிக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே எம்மாவூர் சீடர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கொண்டே போகிறார்கள். இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரே, அவர் தான் நம்மளை மீட்க வந்த மேசியான்னு நம்ம நினைச்சோம். ஆனா அவங்க அவரை போய் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கல்ல. அவர் உண்மையான மேசியாவா இருந்தா சிலுவையிலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கலாம்ல, எப்படி அவரை சிலுவையில் அறைய முடியும்? அப்படிப்பட்ட வாக்குவாதங்களை அவர்கள் பேசிக்கொண்டே போகும்போது இயேசுவும் அவர்களோட இணைந்து கொள்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோட இணைந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் ஒன்றே ஒன்று கண்டுபிடித்தார். அவர்களுடைய இருதயத்திலே ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய அந்த இறப்பை குறித்து, இல்லைஎன்றால் கிறிஸ்தவர்களை குறித்து அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கற்பனையை அவர்கள் செய்ய மரித்த ஆண்டவர் இனி உயிரோடு எழும்புவாரா? இனி இருக்கிற நிலைமை என்ன? அவரை தேடினவர்களுடைய நிலைமை என்ன? சீடர்களுடைய நிலைமை என்ன என்று அவர்களுடைய மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கற்பனைகளை முழுவதும் அழித்து அவர் உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு நிரூபித்து அவர்கள் மத்தியிலிருந்து கடந்து போனார். வேதம் சொல்லுகிறது, அவர் கடந்து போன பிற்பாடு இந்த எம்மாவூர் சீடர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. நன்றாய் கவனிங்கள். இவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவரோடு கூட நடந்த சீடர்கள் கூட ஆண்டவருடைய மரணத்தை பார்த்த உடனே அவர்கள் ஒரு கற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்தோம், இதுவரைக்கும் நல்லா நம்ம ஊழியம் செஞ்சோம், இதுவரைக்கும் கெத்தா தெரிஞ்சோம், ஆண்டவர் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்களை கர்த்தர் செய்தார், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் சாப்பாடை கொடுத்தார், எல்லா அற்புதங்களை கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்தார்கள். ஆனா திடீரென்று ஆண்டவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இவர்களுக்குள்ளே இவர்களாகவே ஒரு கற்பனையை செய்ய ஆரம்பித்தார்கள். இவர்களாகவே தங்களுக்கு என்று ஒரு சிந்தனையினாலே, யோசனையினாலே, இனி நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான் போல, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் நிறைய கற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். இனி நம்மளை யார் ஏற்றுக்குவா? இனி யாராவது நம்மளை ஏற்றுக்குவாங்களா? இனி நாம் பழையது மாதிரி எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நம்ம வாழ முடியுமா? இது வரைக்கும் ஆண்டவர் முன்னாடி போனா நம்ம அவருக்கு பின்னாடி கெத்தா போனோம், நம்ம ரொம்ப சந்தோஷமா போனோம். ஆனா இனி அப்படி போக முடியுமா? இனி போக முடியாது. இனி யார் நம்மளை மதிப்பா? எப்படி நம்ம தலையை காமிப்போம்? எல்லாரும் போகும்போது சொல்லுவாங்களே, இவங்க இயேசுவோடு நடந்தவங்க தான், அவருக்கு பின்னாடி போனவங்க தான். அப்படி நிறைய கற்பனைகளால் தங்களுடைய இருதயமும் சிந்தனையும் சிதறிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் உயிரோடு எழுந்து முதலாவதாக எதை அளிக்கிறார் என்றால், அவர்களுக்கு அவர்களே கட்டின சில கற்பனைகளை, சில கற்பனை பயங்களை ஆண்டவரை அழிச்சு உயிரோடு இருக்கிறவராய் அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் தரிசனமாகிறார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை குறித்து அவர்கள் யோசித்த அந்த கற்பனை பயங்களை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அழித்து போட்டார். நீ ஏன்பா அப்படி கற்பனை பண்ற? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? அவர்களுக்குள்ளே எழும்பின நினைவுகளை, அவர்களுக்குள்ளே எழும்பின
எண்ணங்களை கர்த்தர் அழித்து உயிரோடு இருக்கிறவராய் கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு நபர், நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய கற்பனைகளை வளர்த்திருக்கலாம், நிறைய எண்ணங்களை வளர்த்திருக்கலாம், நிறைய நினைவுகளை உங்களுக்குள்ளே வளர்த்து 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 உங்களை குறித்து நிறைய தவறான எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். பாஸ்டர், நான் நிறைய யோசிக்கிறேன், நான் நிறைய திங்க் பண்றேன், என்ன குறித்து நான் திங்க் பண்றேன், நான் அப்படியே ஆயிடுவேனோ, நான் இப்படி ஆயிடுவேனோ, நான் கைவிடப்பட்டு போய்விடுவேனோ, நான் அவமானப்பட்டு போய்விடுவேனோ, இனி நான் வெளியே தலை காட்ட முடியாதோ, என்னென்னமோ உங்களை குறித்து பல யோசனைகள் உங்களுக்குள்ள கடந்து போகலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள கடந்து வருகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. உங்களுக்கு நீங்களே கட்டுன, உங்களுக்கு நீங்களே யோசித்த அந்த யோசனைகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு, நீ யோசிக்கிறபடி அல்லப்பா, நீ யோசிக்கிறபடி அல்ல, நான் உன்னை குறித்து நினைக்கிற நினைவு வித்தியாசமான நினைப்பு. ஒருவேளை உன்னை குறித்து நீ தவறாய் நினைக்கலாம், உங்களை குறித்து நீங்க தாழ்வா நினைக்கலாம், உங்களை குறித்து நீங்க மட்டமா நினைக்கலாம், உங்களை குறித்து நான் ஒன்றும் இல்லாதவன் நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கும்போது குறைவானவர்களாய் அல்ல, உங்களுடைய சிந்தையிலே எழும்புகிற எண்ணங்களை எல்லாம் அவர் அழிச்சு, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் நிறைய கற்பனைகளை நீங்கள் கட்டி இருக்கலாம், நீங்கள் நிறைய எண்ணங்களை வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த எண்ணத்தை எல்லாம் அழிச்சு இப்ப கர்த்தர் சொல்றாரு, உயிரோடு எழுந்த தெய்வம் உன் கற்பனை எல்லாம் அழிச்சு அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? முழு பலத்தோட நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த மோசே என்கிற மனுஷன் 40 வருஷம் மிக ஒரு சந்தோஷமான இடத்துல அவன் வாழ்ந்தான். அவனை சுற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா அடுத்த 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவனுக்கு அனுமதித்தார். அனுமதிச்ச உடனே அவனுக்குள்ளேயே நிறைய கற்பனைகள் உண்டாயிருச்சு. அவனுக்கு நிறைய கற்பனைகளை கட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு நிறைய எண்ண அலைகளை கட்ட ஆரம்பிச்சான். நம்முடைய வாழ்க்கை இனி இப்படிதான் மாறப்போகிறது, நம்ம இனி இப்படிதான் இருக்க போறோம், நம்ம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனாய் மாறிவிட்டோம், நம்ம இனி திரும்பி எகிப்திற்கு போக முடியாது, திரும்பி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. என்னென்னமோ யோசிச்சு அவனே ஒரு பெரிய கற்பனை அலையை கட்டி விட்டான். அவனே ஒரு பெரிய யோசனையை கட்டி வச்சுட்டான், ஒரு பெரிய எண்ணங்களை அவன் உண்டாக்கி வச்சுட்டான். நான் இவ்வளவுதான், நான் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான். ஆனா வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவனை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து அவனை சொல்லுகிறார், எப்பா, உன்னை குறித்து நீ 1000 யோசனைகளை கட்டலாம், உன்னை குறித்து நிறைய காரியங்களை நீ யோசிச்சு வைக்கலாம், ஆனா உன்னை குறித்து நான் நினைத்த நினைவு அது அல்ல. உன் யோசனையெல்லாம் அழிச்சு, நான் இனி எழும்ப மாட்டேன் என்ற யோசனையை அழிச்சு, நான் இனி பிரயோஜனமற்றவன் என்கிற யோசனையை அழிச்சு, உன்னை நான் 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து மீண்டும் அவனை தூக்கி நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டது உண்மையானால், அவனை திரும்பவும் கர்த்தர் அழைத்தது உண்மையானால், அவனுக்கு அவன் கட்டின கற்பனைகளை கர்த்தர் அழிப்பது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு பிரகாசிக்கிற அந்த ஆண்டவர் உன் பக்கத்திலே வந்து சொல்லுகிறார், மகளே, உன்னை குறித்து பெரிய கற்பனைகளை நீ கட்டினாயோ, மகனே, உன்னை குறித்து நிறைய எதிர்மறையான எண்ணங்களை நீ கட்டி வைத்திருக்கிறாயோ. பாஸ்டர், நான் நிறைய என்னை குறித்து ரொம்ப நான் யோசிக்கிறேன், என்னை சுற்றி நான் நிறைய நெகட்டிவாக நான் யோசித்தேன், நோ பாசிட்டிவ், எந்த பாசிட்டிவாக நாம் யோசிக்கல, நான் இனி எழும்ப மாட்டேன் அப்படி யோசிச்சே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று அருகாமையிலே வருகிறார், ஆண்டவர் இன்னொன்று பக்கத்தில் வருகிறார். பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை உன் எண்ணம் அல்ல, உங்கள் எண்ணத்தை எல்லாம் அழிக்கிறேன். எப்படி தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுந்து சீடர்களுடைய அந்த எண்ணங்களை அழித்து ஒரு புது நினைவை கர்த்தர் கொடுத்தாரோ, ஒரு புது மகிமையை கர்த்தர் கொடுத்தாரோ, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவருக்கு இப்போ அந்த மகிமை கடந்து வருகிறத பார்க்குறேன், அந்த பிரச்சனை உங்களை தொடர்றதை நான் பார்க்குறேன். எஸ், உனக்கு விரோதமாய் நீ கட்டின அந்த நெகட்டிவ் தாட்ஸ்களை கர்த்தர் இப்போ அழிக்கிறார். உனக்கு விரோதமாய் நீ எழுப்பின அந்த யோசனைகளை கர்த்தர் இன்றைக்கு அழித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், எழும்பி உயிரோடு எழுந்த தெய்வம் செய்த முதல் அற்புதம் அதுதான். உன் எண்ணத்தில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் அழிக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அது மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். எத்தனை சோதனைகள் வந்த போதிலும் அவனுக்காக அவன் ஒரு தவறான எண்ணங்களை கட்டவே இல்லை. அவன் கிட்டத்தட்ட
அத்தனை வருடங்களும் அவன் பாடுகள் மேல் பாடுகள் அனுபவித்தாலும் தன்னை குறித்து எதிர்மறையான ஒரு எண்ண அலை அவன் கட்டவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன நினைப்பார், என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார், என்றைக்காவது ஒரு நாள் பார்வோனுக்கு முன்பாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த விசுவாசத்தோடையே அவன் பாசிட்டிவாய் நல்ல எண்ணங்களை அவன் நினைத்தான். ஆண்டவர் அதே போல கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து போட்டு விடுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற அந்த நினைவுகளை நீங்கள் அழித்து விடுங்கள், அழித்து விடுங்கள். எப்போ எல்லாரும் இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஒரு கிருபையாய் யோசிங்க, ஆண்டவரே நான் ஒன்று செய்ய போகிறேன், சந்தோஷப்பட்டு இனி நான் நினைக்கிறதெல்லாம் நல்லதை, நல்ல விஷயத்தை ஆண்டவர் என்னை கொண்டு செய்வார். சாதாரணமான மனிதர்களை கொண்டு செய்தாரே, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இப்பொழுதுதான் அவனுடைய மனசு குத்தப்படுது. இல்லை, நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவான் அல்ல, நான் அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லாரையும் விட நேசிக்கல, எனக்குள்ள வேற நிறைய ஆசைகள் இருக்கிறது, என்னுடைய மாம்சத்தை குறிய ஆசை இருக்குது, என் உயிரை குறித்த ஆசை இருக்குது, என் வாழ்க்கையை குறித்த ஆசை எனக்கு இருக்குது, நான் எல்லாவற்றை விட ஆண்டவரை நேசிக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியல. உடனே ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவி, நீர் அறிவி. அவனுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், அவனுக்குள்ளே ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம், கற்பனை, பயம் அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவனை ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் கனப்படுத்துறார், அவனை கர்த்தர் கனப்படுத்துறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அவன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதே இல்லை. திரும்பவும் அவனை தூக்கி எடுத்து அவனுடைய மனதுக்குள்ள அவனை குறித்து இருக்கிற எல்லா தேவையற்ற எண்ணங்களையும் அழித்து, அப்படி என்றால் நான் பாவி என்கிற எண்ணத்தை எல்லாம் அழித்து ஆண்டவர் திரும்பவும் அவனை ஊழியத்தில் பயன்படுத்தினாரே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் என்ன மறுதலிப்பா என்று சொன்ன உடனே இவன் சொல்றான், இல்லை இல்லை நான் வாழ்விலும் சாவிலும் உங்க கூட தான் இருப்பேன் ஆண்டவரே, நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன், என்ன வந்தாலும் உங்களை மறுதலிக்க மாட்டேன். ஆனா அப்படி சொன்ன பேதுரு அவர் ஆண்டவரை மறுதலித்து விடுவான். ஆண்டவரை மறுதலிச்ச உடனே அவனுடைய இருதயம் அப்படியே உடைஞ்சு போய் உடனே சேவல் கூவும், போய் தேவாலயத்தில் போய் மனம் கசந்து அவன் அழுவான், ரொம்ப அழுவான். ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டேனே. அதற்கு பிறகு ஆண்டவரை முகமுகமா எல்லாரும் ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாருப்பா, உயிரோடு எழுந்துட்டாராப்பான்னு சொல்லும் போது அவனால் ஆண்டவரை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவனுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களால் அவன் பாதிக்கப்பட்டுட்டான். அவனுக்குள்ளே நிறைய தேவையற்ற கற்பனை பயங்கள் உள்ளே வருகிறது. சே நான் யாரு, நான் எவ்வளவுப்பட்ட மோசமானவன், நான் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டேனே. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, பேதுருவுக்கும் நான் உயிரோடு எழுந்ததை சொல்லுங்க, நான் அவனை பார்க்கணும்னு சொல்றாரு. ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் பேதுருவை சுட்டி காட்டி சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இன்று ஆண்டவர் உங்களை அப்படித்தான். யாரோ ஒருவர் வீடுகளிலே உட்கார்ந்து கேட்கலாம், ஏதோ ஒரு வாலிப தம்பி ஒரு தங்கச்சி கேட்கலாம், பாஸ்டர் என்னை குறித்து எனக்கு நிறைய தாழ்வான எண்ணங்கள் இருக்கிறது, என்னை குறித்து நிறைய கற்பனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், நான் யூஸ்லெஸ், நான் வேஸ்ட், நான் பிரயோஜனமற்றவன், என்னில் என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றுமே இல்லை பாஸ்டர். ஆனால் இன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், மகனே உனக்கு முன்பாய் வந்து உன் பக்கத்தில் வந்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய சிந்தையில் இருக்கிற அந்த தாழ்வான எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். நீ உன்னை குறித்து எடுத்த அந்த நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார், அந்த நெகட்டிவ் தாட்ஸ்கள் எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு செய்தது முதல் அதுதான், அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரே ஒரு பாடலுடைய ஒரு வரிகளை பாடலாமா? கடந்ததை நினைச்சு கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்பர் 1, முதலாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை அழிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அழிச்ச முதல் எண்ணம் என்ன அப்படின்னா, தங்களுக்கு தாங்களே உண்டு பண்ணின கற்பனை பயங்களை, கற்பனை எண்ணங்களை ஆண்டவர் அழிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களை குறித்து யோசிச்ச அந்த தேவையற்ற அந்த கற்பனை எண்ணங்களை ஆண்டவர் அழிச்சு ஒரு புது எண்ணத்தை கொடுக்குறாரு. உங்களை குறித்து ஒரு புது மையமே கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்கன்னு உங்களை குறித்து யோசிக்கிறீங்களா? நான் அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன்னை வாழ வைப்பேன், உன்னை சாட்சியா நிறுத்துவேன், உன்னை தைரியப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த சில எண்ணங்களை ஆண்டவர் அழிக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது என்ன எண்ணங்களை ஆண்டவர் அழிக்கிறார்னா, ஜனங்களுக்கும் சீடர்களுக்கும் விரோதமாக மற்றவர்கள் உண்டு பண்ணின, மற்றவர்கள் யோசிச்ச அந்த கற்பனைகளை, அந்த எண்ணங்களை ஆண்டவர் அழிக்கிறார். ஒன்று, உங்களுக்கு நீங்களே மைனஸா எழுப்பின அந்த எண்ணங்களை கர்த்தர் அழிக்கிறார். நம்பர் 2, உங்களை குறித்து மற்றவர்கள், உங்களை குறித்து வெளியிலே இருக்கிற நபர்கள் உங்களை குறித்து நிறைய எண்ணங்களை வச்சிருக்கிறாங்களா, அந்த எண்ணங்களையும் ஆண்டவர் அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாசிக்க முடியும், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நீங்கள் நித்திரை பண்ணுகையில் அவர்களுடைய சீடர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். 27ஆம் அதிகாரத்தில் 63, 64வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடியதாய் இருக்கும், நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஆண்டவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட உடனே ஒரு சிலர் போய் அந்த ராஜாவினிடத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி அவரை இப்போ நம்ம உடனே அந்த கல்லறையை பூட்டு போட்டுறணும். ஏன் அப்படின்னா, அவர் ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும்போது 3 நாளையில் நான் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாங்க. இவங்க கல்லறையிலேருந்து பாடியை தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்திருந்தார், பொய் சொல்லுவாருன்னு சொல்லி ராஜாவினிடத்திலே போய் அந்த அனுமதியை கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை பாதுகாப்பு கொடுங்கன்ட்டார். உடனே வீர்கள் பூட்டை போட்டு சங்கிலினால் அதை கட்டிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் உடைத்து கொண்டு உயிரோடு எழும்பினதற்கு பிறகு அந்த காத்த காவலர்களுடைய கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, எப்பா நீங்கள் போய் சொல்லுங்க, அவர் உயிரோடு எழும்பல, அவங்க களவாய் தூக்கி கொண்டு போனாங்க, அப்படி எல்லாரும் மத்தியிலையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கள் பொய் சொன்னார். நான் நம்புறேன் அவங்க எல்லாருமே ஒரு கோட்டையை கட்டியிருப்பாங்க. இயேசு உயிரோட எழும்பல்ல, அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இனி எதை வச்சு பிரசங்கம் பண்ணுவீங்க? நீங்கள் இனி எதை வச்சு ஊழியம் செய்வீங்க? ஒருவேளை இந்த சீடர்கள் எல்லாம் வெளியே இறங்கி போகும்போது அவர்கள் அப்படிதான் சொல்லி இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அவர்களுடைய மனதிலே இருக்கிற இவர்களை குறித்து கட்டின அந்த கற்பனை, அவங்க எல்லாருமே என்ன கற்பனை கட்டிட்டாங்கன்னா, இந்த ஆண்டவர் உயிரோடு எழும்பல்ல அப்படின்றத நம்ம எப்படியாவது பொய்கள் மூலமாவது நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா சீடர்கள் யாரும் இனி ஊழியம் செய்ய முடியாது, சீடர்கள் யாரும் இனி தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு இந்த சீடர்களுக்கு விரோதமான வேதபாரர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் எழும்பி அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர்
அது எல்லாவற்றையும் உடைத்தார், எல்லாவற்றையும் உடைத்தார். அவர்கள் போய் அவனிடத்தில் கேட்கிறார்கள், அவன் 3 நாளைக்குள்ள உயிரோடு எழும்புவான்னு சொன்ன உடனே எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டியது இருக்குது, நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டியது இருக்குது, அவர் உயிரோடு எழும்ப நாங்கள் விட மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சீடர்களுக்கு விரோதமாய் அவர்கள் எல்லாரும் இனி இந்த சீடர்கள் எழும்ப முடியாது, இனி இந்த சீடர்கள் பேச முடியாது என்று அவர்கள் ஒரு கற்பனைகளை கட்டினார்களோ, அவர்கள் ஒரு அவர்கள் எண்ணங்களை உண்டு பண்ணினார்களோ, அந்த எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டு அவர் உயிரோடு எழும்பி, கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை, மனிதர்கள் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை, சங்கிலிகள் அவரை அடைத்து வைக்க முடியல, எதுவுமே அவரை அடைச்சி வைக்க முடியல, எதுவுமே அவரை அடைச்சி வைக்க முடியல. உயிரோடு எழுந்து ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா, அவர்கள் 1000 சொன்னாலும் நான் உயிரோடு எழும்பினவராய் உனக்கு முன்பாய் நிற்கிறேன், நீ பிரசங்கம் பண்ண முடியும், நீ ஊழியம் செய்ய முடியும், நீ அற்புத அடையாளங்களை செய்ய முடியும்னு பலப்படுத்தின அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த அன்று உங்கள் வீடுகளிலேயே வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிறைய எண்ண அலைகளை கட்டி இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாய் பல கற்பனை காரியங்களை உங்களை குறித்து நிறைய கற்பனை பண்ணி, இதுதான் நீ, இப்படிதான் நீ ஆக போற, இப்படிதான் உங்க வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு எல்லாம் நிறைய உங்களுக்கு விரோதமாக சொல்லியிருக்கலாம். ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றேன், உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எண்ணுகிற அந்த எண்ணத்தை, அவர்கள் வளர்த்தின அந்த கற்பனைகளை கர்த்தர் அழித்து, அவன் நினைக்கிறது மாதிரி அல்ல, நான் உன்னை குறித்து நினைக்கிறதா நடக்கும்னு கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோடே பெற்றெடுக்கிறார்கள். அந்த தாய் அந்த மகனை குறித்து அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த பிள்ளை உருப்படாத பிள்ளை, இந்த பிள்ளை நல்லா வராது, இந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்காது, என்னென்னமோ கற்பனை. ஆனா வேதம் சொல்லுது, இல்ல, அவங்க அம்மா அந்த குழந்தையை குறித்து நினைச்ச அந்த கற்பனை நடக்கல. இந்த யாபேஸ் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவரேன்னு நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்துச்சு, கண்டு கட்டாத தூரத்திற்கு அவன் சொந்தக்காரனாய் மாற்றப்பட்டார். அந்த தேவன் தான் உங்கள் தேவன், அந்த தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார், அந்த தேவன் தான் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சீசர்களுக்கு கொடுத்த 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பிரதர்? 2வது உயர்வு என்ன தெரியுமா பிரதர்? அவர்களுக்கு விரோதமாக எத்தனை கற்பனைகளை கட்டினார்களோ, அத்தனை கற்பனைகளை, அவர்களுக்கு விரோதமாக என்ன எண்ண அலைகளை கட்டினார்களோ அத்தனையும் கர்த்தர் அழிச்சு, என் பிள்ளைய நடத்துவேன், நீ நினைக்கிறது மாதிரி இல்லப்பா, என் பிள்ளைய நான் நடத்துகிற வழி வித்தியாசமா இருக்கும்னு கர்த்தர் அவர்களுக்கு திருவிழம் பற்றினார். இன்று ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை குறித்து ஏதோ ஒரு சொந்தக்காரன் வித்தியாசமாய் பேசிக்கொண்டே இருக்கலாம், வித்தியாசமாய் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் பிள்ளையை குறித்து வேற எண்ணம், உங்கள் மகனை குறித்து அவங்களுக்கு வேற எண்ணம், உங்கள் மகளை குறித்து அவங்களுக்கு வேற எண்ணம், உங்களை குறித்து அவங்களுக்கு வேற எண்ணம், அவங்களுக்குள்ள வேற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் நடந்துருமா பாஸ்டர், அவங்க நினைக்கிறது மாதிரியே நடந்துருமா, அவங்க நினைக்கிறது மாதிரியே நடந்துருமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவங்க கற்பனைகளை எல்லாம் அழிச்சு அவருடைய யோசனையை மட்டுமே நிலைநாட்ட போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய சகோதரர்கள் வருகிறார். என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை குழியில் போடும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் ஏன் குழியில் போடுறோம் அப்படின்னா, உன்னுடைய சொப்பனம் என்னவாகும் பார்க்கத்தான் போறப்பா. தன்னுடைய சகோதரனை குறித்து அவங்க ஒரு கற்பனை கட்டுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்குது. என்ன கற்பனை இருக்குதுன்னா, இவனை குழியில தூக்கி போட்டா இவன் ஒன்றும் இல்லாமல் போகும், இவனுடைய கற்பனை, இவனுடைய சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்க்கத்தானே போறோம். அவங்களுடைய எண்ணமே அவனை குறித்து வேற. ஆனா ஆண்டவர் அவர்களுடைய எண்ணங்களை அழிச்சு, அவர் என்ன யோசேப்பை குறித்து நினைச்சாரோ அதைத்தானே நடத்தினாரு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை குறித்து மற்றவங்க யோசிக்கிற யோசனையே கிடையாது, உங்களை குறித்து கர்த்தர் எதை யோசிக்கிறாரோ அதைத்தான் செய்து முடிக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள பெரிய கலக்கம், இந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ, இந்த போராட்டத்தினால நான் விழுந்து விடுவேனோ, மரண பயத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். என் மனசுக்கு நிம்மதியே இல்லை பாஸ்டர், என் மனசுக்கு சமாதானமே இல்லை பாஸ்டர், நீங்கள் அப்படியே உழண்டு கொண்டிருக்கலாம், எனக்கு பிடிக்கல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற?
நீ ஏன் பயப்படணும்? உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உன்னோடு அவர் இருக்கும்போது உன்னுடைய படகு மூழ்கவே மூழ்காது. ஸோ இன்றைக்கு 2 ஆசீர்வாதத்தை உங்களோட பேசினேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற 2 ஆசீர்வாதம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நீங்களே உண்டு பண்ணின தேவையற்ற கற்பனைகளை கர்த்தர் அழித்து ஆண்டவருடைய யோசனையை நிறைவேற்ற போறார். நம்பர் 2, உங்களுக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்த கற்பனையை அழித்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போறார். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இல்லை இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமான இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இந்த செய்தியை அநேகருக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்க. அநேகருக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ஈஸ்டர் அன்னைக்கு பாஸ்டர் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். இதை கேளுங்க. அப்படி நொந்து போய் உடைந்து போய் கற்பனை பயத்தை தன்னை குறித்து ரொம்ப தாழ்வாக நினச்சி மற்றவங்க பேசுறதை எல்லாம் நினச்சி பயந்து போய் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அனுப்புங்க. சொல்லுங்க, பயப்படாதப்பா. ஏசப்பா, உயிர்த்தெழுந்த ஏசப்பா செஞ்ச மிகப்பெரிய அற்புதமே இதுதான்ப்பா. அவர்களுக்கு விரோதமாய், சீடர்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் கற்பனைகளை செய்த அத்தனை கற்பனையை அழிச்சிட்டாருப்பா. அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பாரா? உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பாரா? உங்களை தூக்கி நிறுத்தாம இருப்பாரா? நிச்சயம் நிறுத்துவார். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த அன்று கர்த்தருடைய மகிமை உங்கள் வீடுகளில் கடந்து வருது, உங்களுடைய சரீரத்தில் கடந்து வருது. இப்போ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் பெரிய கற்பனைகளை கட்டி வைத்து நீ இப்படிதான் ஆக போற என்ற அந்த எல்லா காரியத்தையும் இப்ப கர்த்தர் உடைத்து எறிகிறார். உன் பிள்ளையை குறித்து சொன்ன அந்த காரியங்களை கர்த்தர் உடைத்து எறிகிறார். உன் சொந்தக்காரங்க சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் உடைத்து எறிகிறார். உன் நண்பன் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் உடைத்து எறிகிறார். என் வார்த்தை தான் நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? அப்படியே நீங்கள் இருக்கிற அந்த வீடுகளில் முழங்கால நின்று தேவனை நோக்கி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே வச்சிருக்கேன். நன்றி அப்பா. மேல வாங்க. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. என் மகனே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? சொல்லுங்க. உன்னோடு ஓ இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அவர் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார், கலங்காதே. சொல்லுவோம். கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆம், சத்தத்தை கேட்கிற அன்பு தேவஜனமே, இன்றைக்கு இந்த உயிர்ப்பின் பண்டிகை அன்று ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வார்த்தை அதுதான். ஆண்டவர் உங்களோட சொன்ன வார்த்தை அதுதான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற 2 விதமான பெரிய அற்புதம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த 2 அதிசயங்கள். ஒன்று, அவர்களுக்கு அவர்களே கட்டின கற்பனை பயங்களை கர்த்தர் அழிக்கிறார். இரண்டாவதாக, அவர்களை குறித்து சுற்றி இருக்கிற மற்றவர்கள் அவர்களை குறித்து எழுப்பின கற்பனைகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். அதான் நடக்க போகுது. நீங்க அழிவீங்க,
நீங்க விழுந்துருவீங்கன்னு சொல்ற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்த போறார். நம்புறவங்க ஒரு வீச கூட கைய மேல உயர்த்தி, உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? சொல்லுங்க. உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. ஓ, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கரை சேர்ந்திடுவா, கலங்காதே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சந்தோஷமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த அன்று ஒவ்வொருவரும் வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிக்கிறதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எந்த இடத்திலே இருந்து ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்திலே அவர்கள் மேல் பிரசன்னமாகட்டும், பிரசன்னமாகட்டும், பலப்படுத்தும் அப்பா. அப்பா, அவர்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் விலகட்டும். நன்றி அப்பா. உலகத்தில் இருக்கிற எந்த அசுத்தமும் பிள்ளைகளை தொடக்கூடாது, வியாதிகள் தொடக்கூடாது, மரண கண்ணிகள் தொடக்கூடாது. அந்த மனசுக்குள்ள இருக்கிற இறுக்கங்கள் எல்லாம் மாறுவதாக ராஜா. இவ்வளவு கஷ்டமான நேரங்களில் சில தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் ஊழியக்காரங்களே நினைச்சு எங்களை போஷிச்சுட்டு இருக்காங்களே அப்பா. பொருட்களினால பணங்களினால போஷிக்கிறாங்க, எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை போஷிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வீடுகளிலே சமாதானம் சந்தோஷம் உண்டா இருக்கட்டும். என் விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கட்டும்பா, சுகத்தோட இருக்கட்டும்பா, பலத்தோட இருக்கட்டும்பா, உங்களோட நெருக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த தீங்கும் அவங்களுக்கு வரக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மேலையும் தெளிக்கிறேன். நிலை கால்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த வியாதியும் பிள்ளைகளை தொடவே கூடாது. எங்க தேசத்தில் இருக்கிற இந்த அந்த வல்லமைகள் அழிந்து போகட்டும்பா, அழிஞ்சு போகட்டும்பா. எங்க தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுங்கப்பா, சேமத்தை கொடுங்கப்பா. உங்க கிருபையின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்.